ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம யாமிஷிபாயோட சீசன் 2 எபிசோட் 7 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 7ஓட பேரு கேப்சூல் டாய் மிஷின். இந்த கதையில ஷின்ஜி சிமாசாக்கி அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு வயசான ஆள் கேப்சூல் டாய் மிஷின்ல காசு போட்டு ஒரு கேப்சூலா எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஷின்ஜி அதை பார்த்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்ப மறுநாள் ஷின்ஜி அந்த மிஷினை பார்த்து இந்த மிஷின்ல தானே அந்த வயசானவன் நேத்து காசு போட்டு ஏதோ எடுத்துட்டு இருந்தான். அப்படி இதுல இருந்து என்ன வரப்போகுதுன்னு அவன் அந்த மிஷின்ல காசை போட்டு திருவ ஒரு கேப்சூல் டாய் வெளியே வருது. அதுல ஒரு கார் பொம்மை போட்ட எரேசர் வருது. அது ஷின்ஜி சின்ன வயசுல தொலைச்ச எரேசர். அதை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஆர்வத்துல மறுபடியும் மிஷின்ல காசை போட அப்ப அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது. அடுத்த கேப்சூல்ல இவன் சின்ன வயசுல ஆசையா வளர்த்த ஜான் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி வருது. ஷின்ஜி அதை பார்த்தது என் அம்மா உன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன மன்னிச்சிடு சொல்லி அவன் திரும்பவும் காசை போட்டு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப வந்து கேப்சூல்ல இவன் சின்ன வயசுல ஒரு பொண்ணு விரும்பியிருப்பான். அந்த பொண்ணோட பேர் தான் மிக்கி சான். அவளோட பொம்மையை கையில வச்சு நீ இங்க இருந்து போறேன்னு என்கிட்ட ஏன் சொல்லலன்னு அதை பார்த்து பேச அப்ப அவனோட பல் ஒண்ணு ஒண்ணு கொட்டி கீழே விழுது. அங்க ஒரு ஆள் இந்த வயசானவன் இந்த மிஷின்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போவேன். ஷின்ஜி வயசு அதிகமாகி இன்னொரு வாட்டின்னு காசு போட்டு கேப்சூல் எடுத்து எடுத்து அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். மறுநாள் ஷின்ஜியை பார்த்துட்டு போன அந்த ஆள் நேத்து அந்த வயசானவன் இந்த மிஷின்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தால அப்படின்னு அவனும் அந்த மிஷின்ல காசு போட்டு ஒரு கேப்சூல் எடுக்க இதோட இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.